ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிம்பிளாக ப்ளம் கேக்கு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் யூஸ் பண்ணுறதுல நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, ப்ளஸ் நமக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு நான் வந்து ஒரு கிண்ணம் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டாலும் சரி. இந்த ஒரு கிண்ணம் பெரிய கிண்ணம் வந்து ஒரு 100 கிராம்கிட்ட இருக்கும். 100 இல்லைன்னா 150 கிராம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்வீட்டு நான் என்கிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்குறதுனால கொஞ்சம் வந்து இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வெல்லம் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். இது நமக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி பாகு காய்க்கணுமோ பாகு காய்ச்சிட்டு வடிகட்டணும். ஏன்னா கல் மண் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளோ தான் ஊற்றணும்னு எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? நான் வந்து வெல்லம் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நமக்கு வடிகட்டி வரணும். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வடிகட்ட முடியும். ஸோ இது நமக்கு கரையிறதுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடிகட்டி எடுத்தாச்சு. தெரியுதா? வடிகட்டியில் கொஞ்சம் அந்த அசடெல்லாம் இருக்கிறது, அதுக்காக தான் நம்ம வந்து வடிகட்டிடணும். ஸோ இப்போ இது நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகணும் இந்த பாகு. இது வந்து ரொம்ப நமக்கு அந்த பதம்லாம் எதுவும் தேவையில்லை, நமக்கு திக்னஸ் வந்தால் போதும். இது வந்து திக்னஸ் வரதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் நீங்கள் அது கூட நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. சப்போஸ் நீங்கள் ஊற வைக்காமல் டைரெக்டாக சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட் போட்டிங்கன்னா இதோட சேர்ந்து அதுவும் நமக்கு கொஞ்சம் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் பருப்பு நான் அது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மகாராஷ்டிராவில் சரோலின்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன பேருன்னு தெரியல. அடுத்து பிஸ்தா வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் என்கிட்ட இந்த க்ரீன் கலரும் ரெட்டும் காம்பினேஷனில் இருக்குது. இது கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக நமக்கு அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. மேலே கார்னிஷிங்க்கு இது மாதிரி நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா பருப்புலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்தா, பாதாம், முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இது எல்லாமே எடுத்திருக்கேன். அந்த சரோலையும் நான் வந்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இதோடு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கெட்டி ஆகட்டும். நமக்கு கேஸ் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே இருந்து நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், வெல்லம் தானே. ஸோ அது நமக்கு அடியில் கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஸ்டிக்கியாக. ஸோ அது இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இதுவும் நமக்கு அதோட சேர்ந்து வேக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் வந்து நான் நெய் சேர்க்குறேன். நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நெய்யில் வறுத்தும் சேர்க்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து வறுக்காமலும் வேக வைக்கலாம். மேலே இது மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்தாலும் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வெல்லம் வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குது, கலரும் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம். ஸோ நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் காஞ்சதும் நம்ம உப்பு போட்டு வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் உப்பு போட்டு ஸ்டாண்டெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ மூடியில் வந்து நம்ம அந்த விசிலும் இருக்கக்கூடாது, அந்த கேஸ்கட்டும் இருக்கக்கூடாது. மகாராஷ்டிராவில் உள்ள குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து கேஸ்கட் இருக்கும். நான் எடுத்துட்டேன். ஸோ இதை அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நமக்கு ப்ரீ ஹீட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் சளிச்சு ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனு, அதனால் ஹாஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூனு. உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க, நமக்கு ஸ்வீட்னஸ் தெரியணுங்கிறதுக்காக. இது அப்படியே கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து அந்த நமக்கு வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் தான். இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பால். இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா. நீங்கள் வந்து பால் சேர்க்க பிடிக்கலன்னு நினச்சிங்க அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு ஃப்ளேவருக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து ஒயின் பிடிக்கும்னு நினச்சிங்க, ஒயின்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க, ட்ரிங்க் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒயின் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஏன் ஒயின் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து மெடிசனாக கூட சஜஸ்ட் பண்ணுறாங்க ஒரு சிலருக்கு. அது வந்து லிமிட்டடாக எடுத்தால் நமக்கு வந்து மெடிசன், அதிகமாக எடுத்தால் தான் நமக்கு வந்து ட்ரங்க்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு லிமிட்டடாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்கு அந்த மாதிரி நீங்கள் சேர்த்தா கூட உங்களுக்கு கேக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டோம், அதனால் அந்த மாதிரி எதுவும் நான் ஒயின்லாம் சேர்க்கல. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மெடிசனாக கூட ஒயின் எடுத்து பழக்கம் இருக்குன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு அவுன்ஸ் அது மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் வந்து பாலுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் அதை வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிகினர்ஸ் வந்து உங்களுக்குலாம் கிரீஸ் பண்ண தெரியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் பண்ண போகிற பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய், பட்டர் எது வேணாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மாவு என்ன மாவு இருக்கோ, மைதா மாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, அதை போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படியே நீங்கள் வந்து திருப்பிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட்டு வந்து இதாகிடும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நீங்கள் கொட்டிடலாம். ஸோ இதை நம்ம இதில் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து மாற்றிட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ மாற்றிட்டு இது மாதிரி நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எந்த ஸ்டேஜ்லேயும் கார்னிஷிங் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேக்கை வந்து இன்பிட்வீன் ஒரு 5 மினிட்ஸில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கார்னிஷிங் வந்து அவங்கவுங்களோட சாய்ஸு. நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்களோ உங்களோட விருப்பம். நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு தான் நம்ம கார்னிஷிங் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் வந்து எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறேன். நான் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் வந்து கார்னிஷிங் பண்ணிவிட்டு என்கிட்ட இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே. நான் என்கிட்ட செரி வந்து அவைலபிளாக இல்லை. உங்கள்கிட்ட செரி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த இது வெல்லம் வந்து நீங்கள் காய்ச்சினது வேக வைக்கும் போது நீங்கள் அதில் போட்டு வேக வைக்கலாம். கார்னிஷிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெள்ளை பாகோடு வேக வைக்க பிடிக்கலன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊறினா கூட, நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சா 2-3 ஹவர்ஸ் போதும். பச்சை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ குக்கரில் வச்சிடலாம். பார்த்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுட்டு காட்டுறேன். தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை மூடி போட்டுடலாம். கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கா என்ன அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். 20 மினிட்ஸில் நான் ஒரு தடவை செக் பண்ணேன் பாருங்கள். இங்கே இடத்துல தெரியுதா உங்களுக்கு, கொஞ்சம் லேசாக ஒட்டின மாதிரி இருந்தது. அதனால் ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு தான் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. ஸோ நமக்கு கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அது இப்போ சூடாக இருக்கும் போது நம்ம வந்து எடுக்க வேணாம். சைட்லேயும் பாருங்கள் ஒரு அழகாக நமக்கு எடுத்து வந்திருக்குண்டு. ஸோ கொஞ்சம் நார்மல் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். என் பையன் இன்றைக்கி ஈவினிங் அவங்க அப்பா கடைக்கு கூட்டிகிட்டு போனதுனால ஸோ எனக்கு வந்து கேக் செய்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்ஸு, எங்களோட வெட்டிங் டேவும் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு அப்போ கூட என்னால் வீட்டில் கேக் செய்யலான்னு பார்த்தா செய்யவே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஆடுறதுக்கும் என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். என் பையனை வச்சே கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு பிளானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ சைடில் நமக்கு லேசாக எடுத்து விட்டுட்டு அதிகமாக நமக்கு வந்து ஒட்டவே இல்லை. நல்லா சாஃப்டாக உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கட் பண்ணிடலாம். என் பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்காக காத்திருந்து நானே வெட்டுற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஹெல்த்தியான
வெல்லம் வச்சு செஞ்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்னு? என் பையன் வந்துட்டான் வெட்டுறதுக்கு. பில்லு ஹலோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த பிளெண்டட் பீட்டர் எதுவுமே நமக்கு தேவையில்லை. வெல்லம் வச்சு சிம்பிளாகவே செஞ்சாச்சு. பிகினர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. உள்ளே ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். யாரும் சாப்பிடாமல் இருந்தால் கூட குட்டி பசங்க நல்லா சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.